அப்புறம்டா மச்சான், வெளியூருக்குலாம் போயிட்டு வந்திருக்க, என்ன விஷயம்டா? ஆமா ஆமா, நான் கூட அவன் கடனை கீழே வாங்கிட்டு உருட்டு ஓடிட்டானோன்னு நினைச்சேன். ஆ, நான் என்ன தெரியுமா நினைச்சேன், இந்த ஃபாரின் ஃபிகர்களெல்லாம் பார்த்து பின்னாடியே போயிட்டானோ ஃபாரினுக்குன்னு நினைச்சேன். அட படுபாவி மனுஷங்களா, ஒருத்தன் கூட உன் நல்லதா நினைக்கல. சரி விடுடா, அவ கிடக்குறா, நீ சொல்லுடா, என்ன விஷயம்டா? சொல்றேன், இல்லைன்னா நீங்களே ஏதோ ஒரு கதையை கட்டி விடுவீங்க. டேய் மச்சான், இந்த உலகத்துல எல்லா மனுஷருக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை பணம் தான்டா. டே, அதுக்குன்னு ஃபாரினுக்கு போய் கொள்ளடிக்க போனியாடா? அடே, நான் ஏன்டா அப்படி பண்ண போறேன்? நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கலான்னு போனேன்டா, வேலை தேடி போனேன்டா. ஏண்டா உள்ளூர்ல சம்பாதிச்சா பார்த்தாதா ஃபாரின்ல போய் தான் சம்பாதிக்கணுமாடா? அப்படி இல்லை நட்டச்சி, நான் உள்ளூருக்குள்ள நிறைய வேலை தேடி தேடி எதுவுமே எனக்கு கிடைக்கல, எந்த வேலையுமே எனக்கு செட் ஆகலை, அதனால தான் ஃபாரின் போனேன். சரி வெளியூருக்கு போனால் வேலை கிடைக்குன்னு வெளியூருக்கு போனால் அங்கே அதுக்கு மேலே எனக்கு அந்த ஊரும் செட் ஆகலை, சாப்பாடும் செட் ஆகலை, வேலையும் செட் ஆகலை. எனக்கு மட்டும் ஏன் தான் இந்த சோதனை நடக்குதுன்னே தெரியல மச்சான். சரி விடுடா, கவலைப்படாத, பார்த்துக்கலாம். டேய் ஆமாண்டா, நமக்கு இன்னும் வயசாகல இல்ல, மெதுவா சம்பாதிச்சுக்கலாம்டா. அடி பாவி நட்டச்சி, வயசாகிறதுக்குள்ள ஒரு தடவையா சம்பாதிச்சணும்னு ஆசைப்படுறேன்டி. கடவுள் கொடுப்பாரு நண்பா, ஆனா ரொம்ப மெதுவா கொடுப்பாரு. கண்டிப்பா கிடைக்கும் நண்பா, கவலைப்படாத. அட போடா, இதையத்தான் 3 வருஷமா நீயும் சொல்ற, நானும் சரின்னு மண்டையாட்டிட்டு போறேன். நானும் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வருஷமும் சரியாயிரும் நினைச்சு ஓடிட்டு இருந்த நாட்கள் தான்டா அதிகம். மனசை விட்டுறாதடா, நல்லதே நடக்கும், நம்பிக்கை தான்டா முக்கியம். அட போங்கப்பா, எனக்கு சோறு தான் முக்கியம், நான் சாப்பிட போறேன், நீங்களும் வாங்க. ஏண்டி நட்டச்சி, நானே மன வருத்தத்தோட சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு சோறு முக்கியம் சொல்ற? சாரி நண்பா, எனக்கு ரொம்ப பசிச்சுதான், அதனால ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. டேய் ஃபீல் பண்ணாதடா, கஷ்டத்துலயும் சந்தோஷம் வரும், சந்தோஷத்துலயும் கஷ்டம் வரும், இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம்டா. உருட்டு நட்டச்சி, நீ நல்லா உருட்டு.